ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளின் காலை வேளைக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்ப்பது போல இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை புதியதாய், அவருடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதாய், வழி நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றபடியினாலே இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாக அதிகாலை வேளையில இந்த வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனங்கள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தக்கூடியதாய், அந்த நாள் முடிய, அந்த நாள் முழுவதுமாக உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடிய வசனங்களாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து விசுவாசித்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட 55வது சங்கீதத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சாம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தாவீது இப்படியான ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்றார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் தேவனை நோக்கி நான் தியானித்து முறையிடுவேன். 3 வேளையும் நான் என் தேவனை நோக்கி நான் தியானிப்பேன். அவருடைய தியானிப்பு என்னுடைய உள்ளத்திற்கு அது பிரியமுள்ளதாக காணப்படுகிறது. அவரை குறித்து நான் தியானிக்கும் பொழுது அது என் உள்ளத்தை நிரப்பக்கூடியதாய் காணப்படுகிறது. அவரை குறித்ததான தியானம் என் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தாவீது சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 3 வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் கூட நான் என் தேவனை நோக்கி நான் தியானிப்பேன். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையில நாம் வந்திருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி தியானிக்கின்ற தியானம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நானும் நீங்களும் அவரை நோக்கி தியானித்து இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த தியானம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வசனங்களும் நம்மை ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் நம்மை பிடித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் 3 வேளைகளிலும் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் அல்லவா? நாம் அவரை நோக்கி தியானம் பண்ணுவது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகின்றார், நான் முறையிடுவேன். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நான் தியானம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை நான் தியானித்து அடுத்ததாக நான் என்ன செய்வேன்? என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் முறையிடுவேன். அவர் அறிந்திருக்கின்றார். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் முறையிடும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்கக்கூடியவராயிருக்கின்றாராம். இந்த நாளின் கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவர் காதுகள் இருந்தும் கேளாதவர் போல இருக்கின்ற ஒரு தெய்வம் அல்ல. அவர் காதுகள் உடைய தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தேவன். ஆகினாலே உங்கள் முறையிடுதலை அவர் கேட்கக்கூடியவராய், அவைகளுக்கு ஏற்ற விதமாய் தம்முடைய சித்தப்படி உங்களை நடத்தக்கூடியவராய், உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆகினால இந்த காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமா? அப்படி நாம் கடந்து போகும் பொழுது தேவன் நம்முடைய சத்தத்திற்கு பதில் தந்து நம்ம இந்த நாள் முழுவதும் நாம் கடந்து செல்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கரமும் அவருடைய வழி நடத்துதலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.